அம்மா, அது என்ன? வானத்துல இருந்து நம்ம பூமியை நோக்கி ஏதோ வருது. டேஸ் வணக்கம். இன்னைக்கு நான் ஏலியன்ஸ் கதை தான் சொல்ல போகிறேன். இரவு நேரம் நட்சத்திரங்கள் வானத்தில் மின்னிக்கிட்டு இருந்தது. நிலா வெளிச்சமாக தெரிஞ்சது. அப்போது திடீர்னு உஸ் உஸ் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. உடனே பார்த்தா வானத்தில் இருந்து ஒரு பெரிய விமானம் பூமியை நோக்கி வந்தது. அப்போது அங்கே இருக்க குழந்தைகள்லாம் வியந்து அதை பார்த்தாங்க. அம்மா, அது என்ன? வானத்துல இருந்து நம்ம பூமியை நோக்கி ஏதோ வருது. பூமியை நோக்கி கீழே வந்தது. அப்போது கீழே 3 குட்டி குழந்தைங்க ஆச்சரியமாக மேலே நோக்கி பார்த்தாங்க. பச்சை நிறமான ஏலியன்ஸ் மெதுவாக அந்த விமானத்திலேருந்து கதிரும் போல் கதவு திறந்தது. அது மூலியமாக அந்த ஏலியன்ஸ் கீழே குதிச்சாங்க. அப்போது குழந்தைகளை பார்த்து அவங்க சிரிச்சுக்கிட்டே Nanta alien zuku zuku za he 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 blura. அப்போது குட்டி குழந்தைகளா ஒரு குட்டி ஏலியன் அதில் இருந்து வந்துச்சு. அந்த மலை மேலே வேகமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த குட்டி ஏலியன் சொல்லுது, நான் இந்த பூமியை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். அதாவது ஆராயறதுக்கு வந்திருக்கேன். என்ன இருக்குது, நீங்கள் இந்த மனிதர்கள் எல்லாம் எப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு இந்த குழந்தைகளை பார்த்து அந்த குட்டி ஏலியன் சொன்னிச்சு. அந்த ஏலியன்ஸ் அந்த விமானத்தில் வச்சு மேலே கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. விண்வெளி நடுவில் ஒரு பெரிய மேசை இருந்துச்சு. பல நிறை ஏலியன்ஸ் வந்தாங்க. குழந்தைங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஹாட் டாக், அதாவது பிரெட்டு போல் இருந்துச்சு. அதை அவங்க சிரித்து சாப்பிட்டாங்க. ஒரு ஏலியன் சொன்னிச்சு, பூமி ஃபுட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டாங்க. நம்ம பூமியில் கிடைக்கிற இட்லி தோசையும் சாப்பிட்டாங்க. எல்லா ஏலியன்ஸும் சேர்ந்து பூமிக்கு தள்ளி இருந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. ஒரு குட்டி ஒற்றைக்கண் உள்ள ஏலியன் கையை அசைச்சுது. ஹாய் எர்த் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம குழந்தைகளை பார்த்து கேட்டாங்க. அவங்க அந்த ப்ரெட்டு இட்லி தோசை எல்லாமே சாப்பிட்டுட்டு குழந்தைகளுக்கு நன்றி சொல்லிட்டு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி ஏலியன்ஸ் பெரிய ஏலியன்ஸ் எல்லாரும் அந்த விமானம் இருந்துச்சு இல்லையா, அந்த விமானத்தில் அவங்க எல்லாம் ஏறிக்கிட்டு நாங்கள் வேற்று கிரகத்துக்கு போயிட்டு வரோம், நாங்கள் பூமிக்கு மீண்டும் வருவோம் குழந்தைகளா, நாங்கள் கூட்டிக்கிட்டு எங்களோட வேற்று கிரகத்துக்கு உங்களை எல்லாத்தையும் நாங்கள் கூட்டிக்கிட்டு போய் எங்களோட உணவுகளை நான் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷத்தமாக கையை அசைச்சிக்கிட்டு குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு உடனே கிளம்பி போயிட்டாங்க குட்டீஸ்.